ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறேன், என்ன மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேட்ச் ஒர்க் டிசைன் மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து பேட்டர்ன் ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வந்து வரும். நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது ஒரே ஒரு டிசைன் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெக் ஷேப்பு டிசைன் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, டிசைன் தொலை வர குழப்பம் வந்து இல்லை. டிசைன் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணதுனால அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளைன் கலரு, ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ போட்ட எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வந்து இருக்கும். எம்ப்ராய்டிங் இல்லை, பிரிண்ட் அவுட் வந்து போட்டிருக்கு. இது வந்து இந்த கலம்கரி ப்ளவுஸ் மாதிரி மாடலில் நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக் ஷேப் கட் பண்ணிவிட்டு நமக்கு நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே வரும்போது ஒரு சின்ன வளைவு மாதிரியும், அதுக்கு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வர மாதிரியும் இருக்கும். அந்த நெக் ஷேப் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அவுட்ரு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்கு தையல் போட்டு எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் வந்து ரெடி பண்ணினேன். அதையும் வந்து இதிலே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இதிலே நாட் வைக்கிறப்ப நமக்கு பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியாது. அதுக்காக தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னா நாட்டை வந்து நான் அடித்து திருப்பும் போதே உள்ளே வச்சிட்றது. டிஸ்டர்பாக இருக்கும் அப்படிங்கிறப்ப மட்டும் நான் வந்து லாஸ்ட்டாக நாட் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுறது. இப்போ நெக் ஷேப் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவுட்ரு எல்லாமே தையல் போட்டுட்டு கீழே பாட்டமும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதை திருப்பும் போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து திருப்பணும். இதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம். நம்ம அப்படியே வந்து நீடில் வச்சு அந்த கார்னர் பிளேஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் பக்கம் வந்து ஒரு தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமே மெயின் கிளாத்தில் நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த நெக் ஷேப் எல்லாமே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேயுமே நம்ம ஷோல்டர் பக்கமும் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு நெக் ஷேப் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு சர்க்கிள் டைப்பில் தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா பாதி இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த சாரியோட கிளாத்து டிசைனுக்காக. அது மட்டும் பாதி அளவுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து எந்த லென்த் வருதோ, இப்போ ஒரு 3 இன்ச் வருது அப்படின்னா ஷோல்டரோட லென்த்துலேருந்து அதே 3 இன்ச் 3.5 இன்ச் அந்த அளவுலேயே வந்து நம்ம அதை அப்படியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெயின் கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ கிளாத்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு லைட் கிளாத்தாக இருக்குது. டார்க் கிளாத்தாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி மேலே வந்து வச்சிடலாம். ஆனால் வந்து லைட் கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு அதுக்குள்ளே வந்து அந்த கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த சாரியோட கலர்லேயே லைனிங்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு மேலே வந்து சாரீ கலர் கிளாத்து, அதுக்கு கீழே சாரியோட கலர் லைனிங், அதுக்கு அடுத்து வந்து கீழே வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்காக தான் வந்து ஒரு 3 நான் அந்த 2 பீஸுமே வந்து எடுத்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கிளாத்தோட லைனிங்கை வந்து கொடுத்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதாக தெரியலை. அதாவது அந்த சாரியோட கலர் பளிச்சுன்னு எடுத்து காட்டல அப்படிங்கிறனால அதை விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நான் வேறு ஒரு லைனிங் கிளாத்து தான் வந்து ரெடி பண்ணி அதை வந்து கொடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட நெக்கு வந்து வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து கேன்வாஸ் மார்க் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மார்க் பண்ணிட்டோம்னா சாரிலேருந்து கிளாத் கட் பண்ணுறப்ப நம்ம வந்து கரெக்டாக எதுக்கே எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் கையோட ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் கேன்வாஸில். கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ் தான், அதனால் வந்து நமக்கு இந்த அளவு தான் வந்து வருது. இதோடவும் என்னால் கீழே வந்து இறக்கவும் முடியாது. ஏன்னா வந்து இதே அளவு தான் வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த வி மாதிரி வர மாதிரி நெக்குமே வந்து வராது. அப்படிங்கிறதுனால சேம் அதே அளவில் வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த சைடில் வர இது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது கைக்கான லைனிங்கு. இதை வந்து மெயின் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம இதுக்குமே அப்படி தான்
மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து இது எல்லாமே கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க முன்னாடி நெக்குக்கு. அதையுமே வந்து நம்ம சேம் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் அளவில் வந்து நான் ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து டிசைனுக்காக சாரீலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்லையே வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு சாரீ அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாரீ கலரில் செப்ரேட்டாக கூட ஒரு 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட் அந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம கிளாத் எடுத்தும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் லைனிங் ப்ளவுஸ்க்கு. அதனால் வந்து இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் நெக் டிசைன் எல்லாத்துக்குமே டிசைனுக்கு தனித்தனியாக போட்டுக்கிட்டேன். பேக் நெக் டிசைனுக்கு 200ம் ஸ்லீவ் டிசைனுக்கு 200. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு டிசைனுக்கு ஒரு 50 ருபீஸு. நாட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 30 ருபீஸு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ் ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கு வாங்கின ப்ரைஸு. ஏன்னா எனக்கு இதுக்கு ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆச்சு. ஏன்னா நம்ம இது வந்து ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி அதுக்கு வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்தை வச்சு தைக்காமல் அதுக்கு ஒரு லைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக போட்ட கிளாத் எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு இதோட ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து 2-3 கலர் வந்து வச்சு பார்த்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் இந்த லைனிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த லைனிங் வந்து ஆனால் வந்து 80 பாயிண்ட்டு தான் எடுத்திருந்தாங்க. 80 பாயிண்ட் பத்தாது அப்படிங்கிறதுனால நான் 1 மீட்டர் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அந்த லைனிங் கிளாத்தே இருந்தது. அதனால் அதையே வச்சு நான் வந்து மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக் ஷேப்புக்கு தான் வந்து எடுக்கிறோம். பேக் நெக் ஷேப்புக்கு நான் வந்து அப்படியே வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நெக்குக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமேலு ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் தான் இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாமே வந்து இதை நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமேலு இப்போ நம்ம இதில் வந்து தையல் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/4 இன்ச் வந்து நீங்கள் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து இந்த பிரித்து விடுற தையல் எல்லாமே நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் தான் போட்டேன். இது மேலே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுற கிளாத்தோட நூல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே வந்து பேட்ச் ஒர்க் மாடல் தான். அதனால் வந்து நம்ம இதுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி தான். அதனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கலர் வந்து நூல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டிசைனுக்காக எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கிளாத்தோட நூல். நம்ம மேலே லேஸ் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் அது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு இதுக்காக வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாரீ கிளாத்லேருந்தும் நம்ம எடுக்கிற கிளாத்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது. இது எல்லாமே நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறமேலே எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவு எல்லாமே வந்து லைனிங் எல்லாம் தைச்சி ரெடியாக தான் எடுத்து வச்சுருக்கோம். இது மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து தைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஐடியா வந்து என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா பேக் சைடு நம்ம வச்சு தைச்சி அப்படியே ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி நம்ம வந்து பிசுறு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் வந்து தேவையில்லை. அதனால் நம்ம கேன்வாஸில் மட்டும் பிசுறு இல்லாமல் தைச்சோம் அப்படின்னாவே வந்து போதும் அப்படின்ட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து
அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் அளவுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, கேன்வாஸு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஸ்டிச் ரெடி பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான வேலையாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மடன்னு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து டைம் ஆகாது. இந்த ஸ்லீவுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பாம்பாம் 2 கைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் பாம்பாம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. 2 4 பீஸு. இல்லை நீங்கள் வந்து பட்டன் வைக்கிறனாலுமே வச்சுக்கலாம். அதுவுமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் அதிகமாக யாருமே லேஸ் வச்சு அதிகமாக விரும்புகிறதில்ல. ஒரு சில கஸ்டமர்ஸ் லேஸ் வச்சு விரும்புகிறாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் பேட்டர்ன் ப்ளவுஸு, பேட்ச் ஒர்க் மாடலு இந்த மாதிரி தான், அதாவது லேஸ் இல்லாமல் கிளாத்லேயே எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த நாட்கயிறு வந்து ரொம்ப மெல்லிசாக தான் கேட்பாங்க. அதுவும் துணியில் தான் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து இந்த கிளாத்லேயே வந்து நாட்கயிறும் ரொம்ப மெல்லிசாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு நெக்குக்கு இதே மாதிரி தான் நான் வந்து டிசைன் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம வந்து அந்த பேக் நெக்கோட டிசைனையும் வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு மெயின் கிளாத்து, அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து, அதுக்கப்புறம் கேன்வாஸ் இது எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒட்டி எடுத்துட்டோம். அதுக்கு மேலே வந்து இப்போ மெயின் கிளாத் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து இப்போ நம்ம அதை வந்து தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் நான் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமே இதை மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஒரு தடவை. இந்த தையல் எல்லாமே நம்ம பிரித்து விட வேண்டிய தையல் தான். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய தையலாக பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த நார்மல் ப்ளவுஸ் கூட நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து முக்கியம். அதுவும் ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண பீஸை அந்த ஃப்ரண்ட்டில் கொடுக்குறப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். முன்னாடி ஸ்கேலப் வந்து வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில். அப்போ கட் பண்ணி எடுக்கிற பீஸை அந்த கட் பண்ண ஷேப்பில் நம்ம கொடுக்குறப்ப நமக்கு அந்த முன்பாகத்தோட அளவு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சேம் அதே அளவில் வரும். நம்ம வந்து எச்சாகவும் தைச்சிடக்கூடாது, கம்மியாகவும் தைச்சிடக்கூடாது. அதை நம்ம வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு அது வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல அப்படிங்கிறதுனால பிரித்து வந்து ஸ்டிச் பண்ணேன். அப்படியெல்லாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமிங்குமே அதிகமாகும். அந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. 12 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு தான் நான் வந்து அந்த ப்ளவுஸே முடித்தேன். அதோட வீடியோ நான் வந்து எடுக்கலை. ஆனால் நான் ஷார்ட்ஸில் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதே போல் அந்த ப்ளவுஸில் பேக் சைடில் நெக் ஷேப்பு 2 பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து சாரியில் கொஞ்சம் பத்தலை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து ஜாயின் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமேல் தான் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணேன். சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பாம்பாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அதை வந்து சென்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசுறு தெரியாமல் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அதை ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணணும். சொல்லும்போதே வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறக்கு எல்லா டிசைனும் ரொம்ப ஈஸி தான். எந்த ஒரு டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனை சூஸ் பண்ணி கஸ்டமர் காட்டும்போது சரி சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம், டைமிங் கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. ஆனால் வந்து தைக்க நேரம் வந்து போய்க்கிட்டே இருக்குது. நான் என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கல. இந்த டிசைனுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிசைனை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகும். அதுவும் இல்லாமல் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு வைக்க வேண்டியது ஃப்ரண்ட் சைடில் வச்சிடுறது, ஃப்ரண்ட் சைடில் வைக்க வேண்டியது பேக் சைடில், அப்புறம் அடித்து திருப்புறதுக்கு பதிலாக அப்படியே வச்சு தைச்சிட்றது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸுமே வந்து நடக்கும். அதையுமே நம்ம வந்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே கையை வந்து அட்டாச் பண்ணிடுறோம். கரெக்டாக சென்ட்ரு மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம்.
அதே மாதிரி மேலேயும் வந்து போட்டுக்கலாம். இது ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான். அதனால தான் வந்து இந்த அளவு தான் வந்து வைக்க முடிஞ்சுது. அப்படியே வந்து வச்சு தையல் போட்டாச்சு. இதுக்கு பதிலா நீங்கள் வந்து அந்த பாம்பாம் செயின் பதிலாக பட்டன் கூட வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கை நீளத்தை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ ஃபைனல் அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நான் வாங்கினது கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து எனக்கு வேலை அவ்வளோ இருந்தது. இந்த டைமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளார ஒரு 3 லைனிங் ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ அதோட காஸ்ட்டோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு 900 பக்கம் வந்துடுது, 300 அப்படிங்கிறப்ப. அந்த காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் வந்து வர மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சிசர் வந்து அவைலபிளில் இருக்குது. அதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1400. யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 5-6 ப்ளவுஸ்லாம் போட்டு கட் பண்ணுறப்ப கை வலி வராமல் இருக்கிறதுக்காக எலக்ட்ரிக் சிசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிங்கிள் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு கை வலி